அப்புறம் வீட்டுக்கு நீங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் என்கிட்ட ஹெல்ப் கேட்ட நான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. அருண் மனசு வச்சு நம்மள அனுப்புற வரைக்கும் நம்மளால போக முடியாதுன்னு சொல்ல நேரம் கரெக்டா ஹீரோ வந்து நான் உங்களை பாசமா தான்டா பார்த்தேன், நீங்க என்னடா என்ன எப்படி ஏமாத்தி என் சொத்தை அடிக்கலாம் தான்டா யோசிச்சீங்க, நான் எப்படி இறந்தேன்னு யாராவது கேட்டீங்களாடான்னு சொல்லி இவனே சொல்றான். அக்ஷராட்ட ப்ரோபோஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வாரம் அவளை ஆளையே காணோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து நான் ஃபாரின் போய் படிக்க போறேன்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோ இங்க இருக்க வேண்டியதானே, எதுக்கு ஃபாரின் போனேன்னு கேட்கும்போது எனக்கு ஒன்ன மாதிரி பெரிய வீடு வாங்கி செட்டில் ஆகணும்னு எனக்கு ஆசை இருக்காதா, நான் படிச்சு என் சொந்த கால நிக்கணும்னு ஆசைப்படுறேன், இதுக்கு நீ தடையா இருந்தா நீ எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோவும் கொஞ்ச நேரத்துல அவளோட ஆசையை தடுத்துக்க கூடாதுன்னு யோசிக்கிறான். அக்ஷரா வெளியே போகும்போது தான் சித்ராவும் உள்ள போயிருக்கா. ஹீரோ தப்ப ரியலைஸ் பண்ணி அக்ஷராவை கூப்பிட்டு இருக்கும்போது அந்த நேரம் ஹீரோ வீட்டுக்கு வந்த சித்ரா ஹீரோ கூப்பிட யாருன்னு அவன் திரும்பி பார்க்கும்போது பால்கனில இருந்து அவன் கீழே விழ படியில இருந்து ரிமோட் தடிக்கி சித்ராவும் கீழே விழுந்திருக்கா. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் இன்னைக்கு அக்ஷரா கிட்ட பேசினதுக்கு அவகிட்ட மன்னிப்பு கேட்டாதான் என் ஆத்மா சாந்தி அடையும்னு சொல்ல உடனே ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுமே ஹீரோக்காக அக்ஷராவை தேடி போறாங்க. அப்பதான் அவ ஹாஸ்டல்ல இருக்கான்னு தெரிஞ்சு அவளை மீட் பண்ணி ஹீரோக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ஹீரோவை பார்க்கிறதுக்கு அக்ஷராவை கூட்டிட்டு வராங்க. அக்ஷரா வந்தோடனே அவளை பார்த்த சந்தோஷத்துல நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி சாகிறதுக்கு முன்னாடியே இந்த வீட்டை உன் பேருக்கு எழுதி வச்சிட்டேன், நீ மன்னிச்சிட்டு இந்த வீட்டை ஏத்துக்கணும்னு சொல்ல அவளுமே நீ இல்லாம இந்த வீட்டுல என்னால இருக்க முடியாது, நானும் இறந்து உன் கூட வந்துடுறேன்னு சொல்ல நம்ம ஹீரோ அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி அங்க இருந்து மறைஞ்சிடறான். அந்த நேரம் ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் அருண் நினைக்கிற மாதிரி அக்ஷரா ஒன்னும் நல்ல வழி கிடையாது, நான் விசாரிச்ச வரைக்கும் அருண் மாதிரி நிறைய பேர் அவ ஏமாத்தி இருக்கிறதா சொல்றாங்கன்னு சொன்னோன்னே இந்த நேரம் அக்ஷராவும் டக்குன்னு திரும்பி ஆமா நான் ஏமாத்த தான் செஞ்சேன், இப்போ இது ஏன் வீடு, ஏன் வீட்டுல நீங்க என்ன பண்றீங்க, முத வெளியே போங்கன்னு சொல்லி வெளியே அனுப்பிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவோட போட்டோவை பார்த்து இப்படி நீ முட்டாளா இருப்பேன்னு நினைக்கலன்னு பேச டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். ஃப்ரெண்ட்ஸ் இவளை பத்தி சொன்னதையும் இவ பேசினதையும் கேட்டுட்டு தான் இருந்திருப்பான் போல. ஹீரோவை பார்த்தோன்னே அவ பயத்துல வெளியே போலான்னு ட்ரை பண்ணும்போது சரி ஐ லவ் யூ, இனிமே நீ என் கூட தான் இருக்க போறேன்னு சொல்லி கதவை மூடிடுறான். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு செகண்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்து முடிச்சிடறாங்க.